லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்து அவளை அடிச்சதுல அவள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலயே நம்மளோட ஹீரோவை கூப்பிட அவனும் பயங்கரமாக ஷாக் ஆகி போய் திரும்பி பார்க்குறானா. ஆனால் அதுக்குள்ளே கடத்திட்டு வந்தவங்க மறுபடியும் நம்ம ஹீரோயினை சாக்குக்குள்ளே அடைச்சி க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. கூட இருந்த செக்ரட்டரியோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த பிளட்டை பார்த்தோன்னே தலை சுற்றுது வாங்கன்னு சொல்லி அவசரப்படுத்தி நம்ம ஹீரோவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ நம்மளோட ஹீரோயினை அந்த இடத்துலையே அதையே விட்டுட்டு போயிடுறாங்களா. ஹாஸ்பிட்டல் போய் அவளாவே அட்மிட் ஆயிடுறா. அந்த இடத்துல அவளுக்கு அபார்ஷன் ஆனதுனால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறார். இருந்தாலும் இதை பற்றி தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் அவளே வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறா. தன்னுடைய குழந்தைய வந்து களி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாளா. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு தெரியாமலே செக்ரட்டரி கூட இருக்கான். செக்அப்காக வந்து செக்ரட்டரியை அதே ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய அம்மா கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினோ வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் ஆனதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில இருந்து வெளியேறணும்னு முடிவு எடுத்துட்டு கிளம்புறாளா. வெளியில வந்து பார்த்தா அந்த இடத்துல அவனும் வந்து செக்ரட்டரி, அதுக்கு பிறகு அவளுடைய பொண்ணு, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தோடையும் நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ரொம்ப கோவமா போறாளா. இப்போ நம்ம ஹீரோயின் போறதை ஹீரோவும் வந்து பார்த்துடுறான். வேகமாக அவளை துரத்திட்டு ஓடுறானா. அவனோட அம்மாவோ நில்லுடா எங்கே போற, இவ வயிற்றுல வளரக்கூடிய குழந்தைக்கு செக்கப்புக்காக வந்திருக்கோம், அதை முதல்ல கவனி அப்படின்னு சொல்ல அவனோ கிடையாது, என்னுடைய எம்மாவை தவிர எனக்கு இந்த உலகத்தில் யாருமே முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அட்மிட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வரான். ஆக்சுவலாக அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தலையில் பட்டு அதுக்காக தான் ஹீரோயின் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். அங்கே இருக்கக்கூடிய நர்ஸோ அவள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டா அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணால் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சரின்னு வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினோட எந்த திங்ஸுமே இருக்காது. மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வீட்டை விட்டே போயிருந்திருப்பாளா. இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். சரின்னு மெசேஜ் அனுப்பலான்னு பார்த்தா மெசேஜை வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பா. இப்போ பயங்கரமாக அழுகிறானா. பார்த்தா அவனுடைய அம்மா வந்துடுறாங்க. எதுக்குடா நீ அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. அவள் வந்து என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டாமா, அவள் இல்லைன்னா என்னால் வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கானா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய தாத்தாவோட வீட்டுக்கு போயிடுறா. அந்த இடத்துலையும் அவளை வரவேற்கிறதுக்காக நல்ல ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காரா. தான் பேத்தியை பார்த்தோன்னையும் இதுக்குமா இப்படி மெலிஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரமே உனக்கு ஒரு சுயம்பரம் மாதிரி வைக்க போகிறேன், அதில் வந்து நிறைய பசங்க வருவாங்களா, அந்த இடத்துல ஒரு நல்ல ஆம்பளையா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இவன் என்ன ஒரு ஆளா, தயவு செஞ்சு அவனை வந்து நினைச்சு கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பேச்சு நீ தட்டவே கூடாது, அடுத்த வாரமே அந்த பார்ட்டி நான் வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. இது ஒரு பெஸ்ட் லாயரோடது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த கார்டில் இருக்கக்கூடிய நேமை பார்த்தோன்னே நம்மளோட ஹீரோயினுக்கு ரொம்பவுமே பரிச்சயமானதாக இருக்குது.